கண்ணா
பெரியவர்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் வருங்கால வலுவர்களுக்கும் எதிர்கால சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் எனதருமை விவசாய விருங்குடி மக்களுக்கும் உங்கள் அத்தனை பேர்களுக்கும் மாயக்கண்ணன் முடிசாய்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டுவிட்டு பூவாட காரியம்மா தயனி மருளாடி வந்திரம்மா உடுக்க பம்பை முரசொலிக்க மணி சீரி எழுந்திரம்மா மலையனூர் கோயில் கொண்டு என் அங்காள ஈஸ்வரியே ஆப்பாளே அழைக்கின்ற ஆடி எங்கே வந்திரம்மா நீ வந்திரம்மா.
படைத்தல், அழித்தல், காத்தல் என்று சொல்லக்கூடிய முத்தவளுக்கு முதல்வராகி ரிக் எஜுல் சாமு அதர்மன வேகத்தில் முதல் பொருளாக உலகத்தை காக்கும் கடவுளாக 8 அவதாரங்கள் எடுத்திருக்கின்றேன். எப்படி என்றால் மச்சம், சிம்மம், கூர்மம், வராகம், வாமனம், பலராமன், பரசுராமன், கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய 8 அவதாரங்கள் எடுத்து திரேதா திரேதா துவாமுரி கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகத்திலும் திரேத உலகத்தில் வசுதேவருக்கும் தேவகிக்கு மகனாக பிறந்து எதிர் குலத்தில் வளர்ந்து தூர தேசம் என்று சொல்லக்கூடிய தூதி தேச அஷ்டமர நாட்டை ஆண்டு வந்த பாண்டவ ராஜனுக்கும் குந்தமா தேவிக்கும் 5 பேர் பஞ்ச பாண்டவர்கள் பிறந்தார்கள். தருமன், வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய 5 பேர் பஞ்ச பாண்டவர்கள் பிறந்து அவருடைய தந்தையருக்கு பிறகு தருமனுக்கு மணிமகுடம் சூட்டி அஷ்டமர நாட்டில் சீருடன் சிறப்புடன் வளர்ந்து வந்தார்கள். அப்படி வாழ்ந்த தினத்திலே துரியோதனன் தாய் மாமன் சகுனியின் சூழ்ச்சியால் துரியோதனன் நண்பன் கர்ணன் சூழ்ச்சியால் நாடு நகரத்தை அத்தனையுமே இழந்துவிட்டு அண்ணன் தம்பிகள் 5 காடு வனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 8 வனம் முடிந்து 9வது ரோமரிஷி வனத்தில் நின்று கொண்டு கண்ணாபயம், கிருஷ்ணாபயம், மாய கண்ணாபயம் இருக்கின்றார்கள். பாண்டவர்களுக்கு என்ன ஆபத்து என்பது தெரியவில்லை. பாண்டவர்களை நான் நேரில் சென்று பார்க்க வேண்டும். புறப்படுகிறேன். பாண்டவரை தேடி நான் பறந்தவன் தானே திருப்பற்கடலை விட்டு ஓடி வர மாய கண்ணா என்று தானா வைத்தால் முன்னை நின்று காட்சி தருவேன். பாண்டவர்களை சந்திக்க வேண்டும். பாண்டவர்களே ஆபத் மாந்தவா, அநாத ரட்சகா, ராதை மணாலா, சங்கு சக்கராயுதா, நீல வினோதா, நித்திய சாம்பிராணி வசகா, பக்தலை வச்சுக்கு பரமதையால கோவிந்த மதுசூதனா பத்மநப பரம்பொருளி, தாங்கள் பாதங்களுக்கு அடியான் பாண்டவர்கள் கோடான கோடி சரணம் கண்ணா. தர்மனந்தா கண்ணா, நானும் திருப்பாக்கடையில் பாம்பனையில் வள்ளி கொண்டிருக்கிற தருணத்தில் என்னை நினைத்து கண்ணா அபயம் என்று அழைத்து கண்ணத்தை தெரிவிக்க வேண்டும். பாண்டவர்களே கண்ணா, இவ்வனத்தில் வந்து கொண்டிருந்தோம். வருகும் பொழுது ரோமரச முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவரிடம் சென்று நாங்கள் வனவாசம் முடிந்து மீண்டும் நாட்டுக்கு சென்றால் எங்களுக்கு சேர வேண்டிய பாகம் திரியதன் தருவானா அல்லது தரமாட்டான் என்பதற்காக அவரிடம் உபாயம் கேட்டோம். அதற்கு முனிவர் சொன்னார், நிச்சயமாக
பாகம் தரமாட்டான். அதற்கு உபாயம் இருக்கின்றது. அதுக்கு உபாயம் வேண்டுமென்றால் உங்களுக்கு ஆபத்து என்றால் காப்பார் மாயக்கண்ணன் அல்லவா, அவர் அழைத்தால் தகுந்த உபாயம் கிடைக்கும் என்று சொன்னார். அது என்ன உபாயம் இருக்கும் என்று அறியலாம் என்பதற்காகத்தான் தாங்கள் அழைத்தோம் கண்ணா. தர்மனந்தா, நீங்கள் மீண்டும் 12 வருடம் வனத்தில் திரிந்தாலும் சரி, துரியோதனாகப்பட்டவன் உங்களுக்கு நாடு கொடுக்க மாட்டான். சரி, பிறகு ஏனென்றால் துரியோதன நண்பன் கர்ணனாகப்பட்டவன் ஒரு நாகபாசக்கணி என்று வளர்த்து வருகிறான். எதற்காக? நாள் ஒன்றுக்கு 10 கிலோ நிலம்பாலம் கொடுத்து சரி, சீருடன் சிறப்புடன் வளர்த்து வருகிறான். எதற்காக தெரியுமா? உன்னுடைய தம்பி அர்ஜுனனை கொல்வதற்காக. ஏன் சுவாமி? அர்ஜுனனை கொல்ல வேண்டும் சரி என்பதற்காக அந்த நாகபாசக்கணியை சீருடன் சிறப்புடன் வளர்த்து வருகிறான். சரி, அந்த நாகபாசக்கணியை வெல்ல வேண்டுமானால் உங்க கையில் ஒரு எதிர்கணை வேண்டும். எதிர்கணை எங்களிடத்தில் எந்த கணியும் இல்லை சுவாமி. உங்க இடத்தில் எந்த கணியும் இல்லை. ஆமாம், எந்த கணி இல்லாத காரணத்தினால் 14 யோகத்தை அழக்கூடிய அந்த ஆதி வடகிழங்கிரி நீலவன பளிங்கிப்பற சென்று ஐவரில் ஒருவன் சடா முடிதரித்து சன்யாசிவல் ரூபம் கொண்டு மண்ணாசை, மனையாசை, பெண்ணாசை, பொருளாசை என்று சொல்லக்கூடிய 4 ஆசையை வெறுத்து பூமியை பார்த்த கண்ணால் பின் திரும்பி பாராமல் அரகரா, சிவசிவா, சம்போ மகாதேவா, வெள்ளிங்கிரி ஆண்டவா என்ற சிவபெருமானை நாவில் உச்சரித்த உண்ணமாக எங்கே செல்ல வேண்டும் தெரியுமா? இந்திரவனம் நீலவனம் பளிங்கிப்பறை சென்று 91 தவக்கம்பத்தை நட்டு அது தவக்கம்பத்துக்கு அருள் பூஜை, குரு பூஜை, சிவ பூஜை என்று சொல்லக்கூடிய முப்பூஜைகள் செய்து முடித்து கம்பத்தின் மேல் ஒருவன் வலதுகால் மண்டியிட்டு இடதுகால் குந்த வைத்து அருந்தவம் செய்து கொண்டிருந்தால் அந்த ஈஸ்வரனாகப்பட்டவர் அவருடைய மனம் இறங்கி இடதுகத்தில் இருக்கக்கூடிய பாஸ்வதத்தை கணியை கொடுத்து விடுவார். அந்த பாஸ்வதாஸ்திரத்தை பெற்று வந்தால் நீங்கள் துரியோதனை வென்று விடலாம், துர்ச்சோதனை வென்று விடலாம், கர்ணனை வென்று விடலாம், அண்ணன் தம்பிகள் ஐவருமே நாட்டுக்கு சென்று விடலாம். திருமணந்தா கண்ணா, கர்ணன் வைத்திருக்கிற நாகவசகனை ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த நிலவல பலிக்கு பாரு சோலைக்கு செல்ல வேண்டும். அங்கே 91 கம்பத்தில் நட வேண்டும். அதில் 7 செவ்வரையே செப்பூசி வைத்து வலதுகளை மண்டிட்டு இடதுகளை கொண்டு வைத்து அரகர சிவசிவா சம்பவ மகதேவ நாமத்தை உச்சரித்து மண்ணாசை, மணியாசை, பெண்ணாசை, பொருளாசை 4 ஆசை மறந்து சென்று அங்கே சிவனை நோக்கி தவம் செய்து சிவபெருமானுடைய இடதுகரத்திலே வைத்திருக்கிற பாசுபதகனை பெற்று வந்தால் துரியோதனை ஜெயிக்கலாம், கர்ணன் வைத்திருக்கிற நாகவசனை ஜெயிக்கலாம் என்று சொல்கிறீர்கள். ஆகவே அங்கே சென்று தவம் செய்வதற்காக பகடை ஆடியவன் நான் தான், ஐவரிலே முதல் பிறந்தவன் நான் தானே. அதனால் ஐவரில் முதல் பிறந்தவன் நான் சென்று அங்கே தவம் செய்வதற்காக போக விடை கொடுங்கள், போய் வருவன் தவம் செய்ய எனக்கு விடை தாருங்கள் கண்ணா. தர்மனந்தா, தாங்கள் சென்று தவம் செய்து பாஸ்வதகனையை பெற்று வருகிறீர்களா? தாங்களால் முடியாத நிரூபிக்கின்றேன். ஏன் கண்ணா? ஏனென்றால் தாங்களோ தர்மத்தில் சிறந்தவன். இந்திருந்த நீலவன பளிங்கிப்பார் சென்று 91 தவக்கம்பத்தை நட்டு தவம் செய்து ஈச்சின் இடதுகரத்தில் இருக்கக்கூடிய பாஸ்வதாசனத்தை பெற்று வரும்பொழுது வழியில் யாராவது அந்த பாஸ்வதாசனத்தை தானமாக கொடுங்கள் என்று கேட்டால் உன்னுடைய கருத்தில் இருக்கக்கூடிய பாஸ்வதாசனத்தை தானமாக செய்துவிட்டு வந்து விடுவாய். நீங்கள் அண்ணன் தம்பிகள் ஐவருமே நாட்டுக்கு செல்ல முடியுமா? ஆகையால் உன்னால் முடியாத தெரிவிக்கின்றேன். தர்மத்தில் சிறந்தவன், தானத்தில் சிறந்தவன், தவம் செய்து பாஸ்வதகனை பெற்று வரும்போது யாராவது தானமாக கேட்டால் தர்மமே நினைத்துக் கொண்டு தான்
பாசுவத கணை தானமாக வழங்கி விடுவாய், அழுக முடியாது என்று சொல்கிறீர்கள். ஆகட்டும் கண்ணா, என்னால் முடியாது என்றால் என் தம்பி வீமன் இருக்கிறான். அவன் சிவனுடைய பக்தன் அல்லவா, அண்ணவனை அனுப்பலாமே. கண்ணா, வீமா. எனக்கு விடை கொடுக்க வேண்டும். அந்த வடகிராசன் இருவரம் படைக்கப்பார் சென்று 91 கம்பத்தை ஒன்றி பாரா தவம் எறிந்து பாசுவத கடையை நானே பெற்று வருகிறேன். எனக்கு விடை கொடுக்க வேண்டும் கண்ணா. தர்மனந்தா, வீமா, உன்னால் முடியாது தெரிவிக்கின்றேன் வீமா. ஏன் எதற்காக முடியாது? புஜபலம் இல்லையா, சிவபக்தி இல்லையா? ஏன் எதற்காக முடியாது என்று கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள் வீமா, கண்ணா? உன்னால் முடியாது என்று தெரிவித்தவுடன் கண்கள் சிவக்க கடுங்கோபத்தோடு ஏன் முடியாது, எதற்காக முடியாது என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றாயே. உண்மைதான். இங்கிருந்து இந்திரவன நீலவன பழங்கிப்பாறு சென்று 91 தவக்கம்பத்தை நட்டு தவம் செய்து கொண்டிருக்கிறது அன்னத்தில் உன்னுடைய தவத்தை சோதித்து பார்ப்பதற்காக ஈஸ்வரன் ஆகப்பட்டவர் சற்று நேரம் தாமதம் செய்தாலும் கூட ஈசன் என்று பாராமல் தாக்க துணிந்துடுவாய். பொறுமை இழந்தவன், முன்கோபம் படைத்தவன், உன்னால் முடியாது என்று தெரிவிக்கின்றேன் வீமா. நாடு நகர பொன் பொருள் அத்திரியம் இழந்து அண்ணன் தம்பி அத்தனை பேர்களும் பணத்திலே வனச்சஞ்சாரம் செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாசுபத கடியை பெற்று ஆக வேண்டும் என்று அந்த நீர்மல பழகி பாரமை 91 கம்பத்தை ஒன்றி பாரா தவம் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது இவனை சோதித்து பார்க்க வேண்டும் என்று அந்த சிவராகப்பட்டவர் சில நேரம் தாமதத்தில் தோன்றிவிட்டால் ஈசன் என்று பாராமல் தாக்க துணிந்து விடுவாய். முங்கோப படித்தவன், பொறுமை இழந்தவன், முடியாது என்று தெரிவிக்கின்றீர்கள். ஆம் அப்படியா கண்ணா? தாங்கள் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதிலே அர்த்தம் இருக்கத்தான் செய்யும். ஆம். ஆகட்டும் கண்ணா. கரியப்பேட்டையை சேர்ந்த என்னுடைய ஆரோக்கிய நண்பர் செல்வம் குடும்பத்தின் சார்பாக எமக்காக அம்பலபுரத்துக்கு அறிவித்திருக்கின்றார்கள். இந்த ஐயனுடைய அருள் பெற்று வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். வருகிறேன் கண்ணா. கண்ணா, தர்மனந்தா, வீமனால் முடியாது என்றால் அகிலன் இருக்கிறான் அல்லவா, அண்ணவனை அனுப்பலாமே. நகுலன் குதிரை சவாரியில் மிக்க வல்லவன். அவன் செல்லும் வழியில் ஏதாவது அந்த குதிரையை பார்த்தால் அந்த குதிரை மேல் அமர்ந்து சவாரி செய்து கொண்டிருப்பான். அவன் செல்லும் காரியத்தை மறந்து விடுவான். தர்மனந்தா, அண்ணவனாலேயே செல்ல முடியாது. அவனால் முடியாது என்றால் அனைவருக்கு எளியவன் சகாதவன் இருக்கிறான், அண்ணவனை அனுப்பலாமே. சகாதேவன் சதா சாத்திரத்தில் வல்லவன். அவன் இன்று செல்லலாமா இல்லை நாளை மறுநாள் செல்லலாமா என்று ஜாதகத்தை புரட்டி பார்த்து கொண்டிருப்பான். அண்ணவனாலேயும் செல்ல முடியாது எங்களால் தெரிவிக்கின்றேன். முடியாது என்றால் யார் செல்வது கண்ணா? தர்மனந்தா, தாங்கள் 4 பேர் தான் பிறந்தீர்களா? ஐவரும் பிறந்தோம். ஏன் ஒருவனை பேரை சொல்லவில்லை? கண்ணா, தாங்கள் தானே சொன்னீர்கள், தவம் செய்ய செல்பவர்கள் மண்ணாசை, மணியாசை, பெண்ணாசை, பொருளாசை, 4 ஆசை மறந்து செல்ல வேண்டும் என்று சொன்னீர்கள் அல்லவா? ஆம். அர்ஜுனை பற்றி தாங்களுக்கு நன்கு தெரியுமே. அண்ணவன பெண்ணாசுடையவன், பெரிய மனம் கொண்டவன், உருளைக்கு சேலை கட்டி இருந்தாலும் கூட அது ஆனா பெண்ணா என்று அவிழ்த்து பார்க்கக்கூடிய துர்க்கனை எண்ணம் கொண்டவன் அல்லவா? அண்ணவன் செல்ல முடியுமா? முடியாது கண்ணா. அதுக்காகத்தான் அவன் பேரை சொல்லவில்லை நான்.